ஐயா, இளமையில் வறுமை கொடுமை, முதுமையில் தனிமை கொடுமை, காதலில் தோல்வி கொடுமை, 3 தலைமுறையில் முடிவராத டிவி சீரியல்கள் கொடுமை, படித்த வாலிபனுக்கு வேலையில்லா கொடுமை, ப்ளூ லைன் பஸ்ஸில் பயணம், டெல்லி ப்ளூ லைன் பஸ்ஸில் பயணம். நான் சொல்லவே இல்லை, கொடுமையோ கொடுமை. இந்த மாதிரி கொடுமைகளை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கி வச்சாலும் இந்த அரங்க சார், கார்கிலில் உயிர் நீத்த மாவீரர்களே, இந்தியா என்னும் மொழியில் மொத்தம் 100 கோடி எழுத்துக்கள், அதில் நாங்கள் எல்லாம் மெய்யேத்தா. அது மாதிரி ராணுவ வீரர்கள், துணை ராணுவ வீரர்கள் அவரோட வாழ்க்கையில் அடைகிறாங்களே சார் கஷ்டம். பாப்பீங்க, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் போயிட்டு இறங்கி அம்மாவுக்கு அம்மா நான் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டேன்னு கடிதம் எழுதிட்டு கடமை ஆரம்பிக்கிறானே அந்த வீரன், துணை ராணுவ வீரன், ஒரு சிப்பாய், அவனோட அம்மாவுக்கு அம்மா நான் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டேன்னு கடிதம் எழுதிட்டு கடமை ஆரம்பிக்கிறானே, அவனோட பேசிக் பே ஸ்கேல் அடிப்படை சம்பளம் எவ்வளவு தெரியுமா சார்? 3050 ரூபாய். நின்று கொள்ளையை காப்பாத்துறவங்க கூட 3000 ரூபாய் சம்பாதிச்சிடான். எல்லையை காப்பாற்றக்கூடிய எல்லை வீரனோட அடிப்படை சம்பளம் 3000 ரூபான்னு சொன்னா வேதனைக்குரியது. நானும் சிஆர்பிஎஃப்ல தான் சார் இருக்கேன். நாங்கெல்லாம் பூமி போல சார். பூமிக்கு 2 கடமைகள் இருக்கு. பூமி தன்னைத்தானே சுத்திக்கணும், சூரியனை சுத்தி வரணும். அந்த தன்னைத்தானே சுத்திக்கிறது தினம் தினம் நடக்குது. நாங்க தினம் தினம் நாட்டை காப்பாதத்துல மன நிறைவா இருக்கோம் சார். ஆனா அந்த குடும்பங்கிற சூரியனை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை சுத்தி வரமே, அந்த கடமையை, அந்த குடும்பத்தோட கடமையை மன நிறைவா செய்ய முடியல சார். அதான் சார் கொடுமை. எவன் ஒருவன் வீட்டை மட்டும் காப்பாற்றுகிறானோ அத அவனை அந்த ஊருக்கு தான் இந்த தேசமே கையெடுத்து வணங்குகிறது. இந்திய தேசமே திரண்டு எழுது தண்ணீருடைய கண்ணீர் என ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை சுத்தி வரமே, அந்த கடமையை, அந்த குடும்பத்தோட கடமையை மனநிறைவா செய்ய முடியல சார். அதான் சார் கொடுமை. எவன் ஒருவன் வீட்டை மட்டும் காப்பாற்றுகிறானோ அத அவனை அந்த ஊருக்கு மட்டும் தான் தெரியும். நாட்டை காப்பாற்றக்கூடிய இந்த ராணுவ வீரனைத்தான் இந்த தேசமே கையெடுத்து வணங்குகிறது. இல்லை என்று கையெடுத்து வணங்குகிறது. இல்லை என்று சொன்னால் கார்கில் போர் வந்த போது இந்திய தேசமே திரண்டு எழுது தண்ணீருடைய கண்ணீரையும் கரங்களையும் நீட்டி நிதி தருகிறோம் என்று வரமாட்டான். நாட்டை காப்பாற்றக்கூடிய ராணுவ வீரனே உன்னை இந்த நாடை பார்க்கும். ஆசிரியர் கேட்கிறாங்க மாணவர்களை பார்த்து, பிள்ளைகளா நீங்க எல்லாம் வருங்காலத்தில் என்ன ஆக போறீங்கன்னு. ஒரு புள்ள இருந்துச்சு, நான் டாக்டர், நான் வக்கீல், நான் இன்ஜினியர், நான் அது இதுன்னு. ஒரு பையன் மட்டும் அமைதியா ஓரத்தில் உட்காந்துருக்கான். ஆசிரியர் கேட்குறாங்க, பையன் தம்பி நீ மட்டும் எந்தமே பதில் சொல்லேன்னா. அப்ப அந்த பையன் எந்திரிச்சு சொல்றான், சார் நான் இந்த இந்திய நாட்டின் தேசத்தின் சுதந்திரத்துக்காக பாடுபடுவேன்னா. சொன்னது மட்டும் இல்ல, செஞ்சு காட்டினா சார் பகத்சிங். அவனோட போட்டோ யார் வீட்டிலனா இருக்கா சார்? இதெல்லாம் ஒரு விதமா இருக்கட்டும் சார். நான் உண்மையா சொல்றேன் பாருங்க, நான் காஷ்மீர் தீவிரவாதி, நாங்க இந்த சிஆர்பி, ஆர்மி, பிஎஸ்எஃப், நாங்க காஷ்மீர் தீவிரவாதி பார்த்தா அவன் அதர்றான் சார். அஸ்ஸாம் தீவிரவாதி பார்த்தா அதர்றான் அவன். இவன் நக்ஸலைட் கூட அதிர்றான். இதே நாங்க சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு டிடியை பார்த்தோம்னா நாங்க உதறோம் சார். எப்படி உதறீங்க கொஞ்சம் சார்? ஒரு நாள் அப்படிதான் நான் லீவ் கைத்தட்டல அவங்க பிச்சு உதறாங்க சார். எல்லாம் அந்த உதர்ன கேஸுக்கு தான் அங்க நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். காஷ்மீர்ல இருந்து வரேன் சார். ஜனவரி மாசம் குளிர் காலம். நான் இறங்கணும்னே 4 டிடி அப்படியே ரவுண்ட் கட், இன்னும் கஞ்சா கடத்தின மாதிரி. நானு சரி ஒரு பார்த்தேன், திரும்பி பார்த்தேன், ஜம்முல இருந்து நம்ம டைரக்டா வந்துக்கிறோம், காஷ்மீர் தீவிரவாதியோன்னு நினைச்சிட்டு தான் பிடிச்சிட்டு இருப்பாங்கன்னு காது கிட்ட போயிட்டு நான் சிஆர்பிஎஃப் சார்னு அதான்டா பிடிச்சோன்னா. ஏன் நான் குற்றவாளியா என்ன? சரி இல்ல உனக்கு வந்து எடை போடணும்னா, சரி போட்டுக்க எடை. நான் 40 கிலோ தான் எடுத்துட்டு வந்தேன். போட்டா 48 கிலோ வந்துடுச்சு. ஏன்னா அங்கிருந்து நான் கிளம்பும்போது 30 கிலோ சூட் கேஸ், ஒரு 10 கிலோ ஆப்பிள் பெட்டி. நான் சொல்றேன், என்ன ஏன் நான் போட்டுங்க விட்டுருங்க சார், எக்ஸ்கியூஸ் கேட்குறேன். இல்லை டிக்கெட்டில் எவ்வளோ போட்டிருக்குண்ணா? 40 கிலோ, 8 கிலோ அதிகமாகுண்ணா. நான் வாய வச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாதா? ட்ரெயின் கொடுத்து 6 மணிக்கு புறப்படுவேன். நாங்கள் 6க்கு புறப்படுச்சு, நான் ஃபைனாக போட்டேன். அந்த ஆளுக்கு கோவம் வந்துடுச்சு. டிடிக்கு எடை போட்டு தான் ஆகணும், இல்லை ஃபைன் கட்டி தான் ஆகணும் 8 கிலோங்கண்ணா. நான் சொன்னேன் சார் விளக்கம், சார் நாங்கள் வந்து கிளம்பும்போது 40 கிலோ தான் கொண்டு வந்தேன், 30 கிலோ சூட் கேஸ், 10 கிலோ ஆப்பிள் பெட்டி.
இந்த 8 கிலோ எப்படி அதிகமாச்சுன்னா, காஷ்மீர்லேருந்து நான் ஸ்ரீநகர்லேருந்து வரும்போது யூனிஃபார்ம் போட்டு தான் ஜம்மு வரைக்கும் வரணும்னு ஒரு ரூல் இருக்கு. பனிக்காலன்றதுனால ஸ்னோ கோட் போட்டு வந்தனே, கோட் போட்டு வந்தனே, அதனோட வெயிட் தான் 8 கிலோ சார். இதுக்காக எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோம், கட்டி தான் ஆகணும்னா. நான் பார்க்குறேன் சார், ஆசையா குழந்தைகளுக்கு வாங்கின ஆப்பிள், வலது கையில இடது கையில என்னோட கடமைக்கு செய்யறதுக்கு துணையா இருக்கிற யூனிஃபார்ம், வலது கையில குடும்பம், இடது கையில யூனிஃபார்ம், நாடு, வீடா நாடான்னு பார்த்து வீட்டை கீழே போட்டுட்டு நாட்டை கையில தூக்கிட்டு ஃபைன் கட்டாம போனேன் சார் நான் வெளியே. பாருங்க, எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன். சில பேர் நினைப்பாங்க, பாதி பேருக்கு தெரியாது சொல்றேன், மிலிட்டரிக்காரெல்லாம் ரொம்ப நல்லா தானே சுத்திட்டு இருக்கான் ஊர்ல. முதல் 15 நாள் ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட், ஷூ வச்சு திரிவான். அடுத்த 15 நாள் ஷூ காணாம போயிடும், வெறும் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட். கிளம்பும் போது லுங்கி கட்டிட்டு இருப்பான். அதெல்லாம் கொடுமை இல்லை சார். அவன் கிளம்பும் போது எல்லாரும் பார்க்கறோம், எல்லார் குடும்பத்தில் நடந்திருக்கும். நான் பொய் சொன்னா சொல்லுங்க, அம்மா காதில் இருக்க கம்பளையோ மனைவி கழுத்தில் இருக்க செயினையோ அடகு வச்சுட்டு கடமைக்காக கிளம்புறான் சார். இது கொடுமை இல்லையா சார்? கல்யாணத்தில் நடக்கிற கொடுமை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நினைச்சே பார்க்க முடியலங்க. அதுவும் ஒரு ஏழைக்கு பொண்ணா பிறக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமாங்க. அவ பிறந்த நாள் முதல் அவளுக்கு வாயை கட்டி வயிற்ற கட்டி அவளை ஒருத்தவங்க கைக்கு பிடிச்சி கொடுக்கறதுக்குள்ள அவங்களுக்கு உசுரே போயிடுங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் அம்மா தினமும் 3 கிலோமீட்டர் கிட்ட சைக்கிளில் போவாங்க. 6 கிலோமீட்டர் ஆயிடுங்க. எங்கள் அம்மா வேலையில் இருக்கிற இடம் தாங்க சொர்க்கம்னு நினைப்பாங்க. வீட்டுக்கு வர்றதோ ஐயோ நரகத்துக்கு போருமேன்ற அந்த வேதனை எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாளும் இருக்குங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் கூட எங்கள் அப்பாவால் நிம்மதி இருக்காதுங்க. எங்கள் அப்பா பேசுகிற கொடுமையான சொல்லும். எங்கள் அப்பா ரோட்லேயே போட்டு எங்கள் அம்மாவை அப்படியே அடிப்பாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது இன்னும் கூட பெண்களுக்கு நடக்கிற கொடுமை இதுதாங்க. வீட்டில் ஒரு சண்டை ஆயிடுச்சு, அதனால நாங்கள் எங்கள் டெல்லிக்கு வந்திருக்கோங்க. அங்கே எங்கள் மாமா வீட்டில் தான் இருக்கோம். எங்கள் மாமா மாமியும் எங்களை நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. என்னதான் நல்லா பார்த்துக்கிட்டாலும் எங்கள் அப்பா அம்மாவோட பாசம் எங்களுக்கு தேவையில்லைங்க. அம்மா 15 நாளைக்கு ஒரு வாட்டி தாங்க எங்களை பார்ப்பாங்க. அது கூட நாங்கள் ஸ்கூலில் போயிட்டு வர்றதுக்குள்ள அவங்க போயிடுவாங்க வேலைக்கு. அப்போ கூட எங்களுக்கு நிம்மதியாகவே இருக்காது. மாமாவும் மாமியும் எங்களை நல்லா பார்த்துப்பாங்க. ஆனால் எங்களுக்கு அப்பா பாசம் அம்மா பாசம் வேணும் இல்லைங்க. 4 ஊசி ஒரு கோணி இருந்தா உடனே ஒரு குடும்பம் ஒரு கூடாரம் ஒன்று போட்டு அதுல குடும்பம் ஒன்று நடத்துறீங்க. 4 பிள்ளைங்கள பெற்று நடு ரோட்ல விட்டுட்டு நீங்க தான் நடு ரோட்ல நின்னது பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களை ஏன் சார் இப்படி நடு ரோட்ல விடுறீங்க? இன்னைக்கும் கூட வேலூர் மாவட்டத்துல 150க்கு மேற்பட்ட குழந்தைங்க கொத்தடிமைங்க தான் வேலை செய்யறாங்க சார். அவங்களோட கையெல்லாம் போய் பாருங்க, எவ்வளவு காப்பு காய்ச்சி எவ்வளவு கொதிச்சு இருக்குது. நீங்களே போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். உங்களால புள்ளக்குட்டியெல்லாம் ஒழுங்கா வச்சு காப்பாற்ற முடியல. உங்களுக்கு எல்லாம் என்னத்துக்கு சார் கல்யாணம் மண்ணாங்கட்டி? கல்யாணத்தை தூக்கி குப்பை தொட்டியில போடுங்க சார். ஒரு குழந்தைங்களை கட்டி காப்பாற்ற வேண்டிய கடமையை ஒரு தாய் தந்தை செய்ய தவறும் போது, ஆனால் அந்த தாய் அந்த பெண்ணுக்குள்ளே கடமையை செய்கிறாங்க. ஆனால் இந்த தந்தை அந்த கடமையை தவறுகின்ற போது அதில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்த பெண் ரொம்ப சொன்னாங்க. உள்ளத்தோட குமுறல் அது. கண்ணீர் விடாதம்மா, உன்னுடைய கண்ணீர் நிச்சயமா வாங்கய்யா. நம்முடைய தலைநகருடைய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நாராயணன் அவர்கள் மனமுவர்ந்து இந்த பெண்ணுடைய கண்ணீரை பார்த்து அவருடைய படிப்பு செலவுக்காக இந்த 5000 ரூபாய்க்கு உடைய காசோலையை God bless you. தனியார் நிறுவனத்திலே வேலை செய்யக்கூடிய ஆனந்தராஜ் 2000 ரூபாய் அள்ளி தருகிறார். ஓகே. பொருளாதாரத்தை பெருக்கி வறுமையை ஒழிக்கணும். நீங்க எல்லாம் சொல்வீங்க நம்ம நாடுதான் இப்ப பொருளாதாரத்துல முன்னேறிட்டே இருக்கே, அப்புறம் எதுக்கு சொல்றேன்னு. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, பணம் படைச்சவன் இன்னும் பணக்கார ஆயிட்டே இருக்கான். ஆனா ஏழை இன்னும் அடிமட்டத்துக்கு போயிட்டு இருக்கான். மன்னிக்கணும், சொல்லுங்க. அதாவது பணக்காரன் ஆகிட்டே இருக்கான்னு சொல்ல முடியாது. ஒரு திருபாய் அம்பானி இல்லையா, இன்னைக்கு ஒரு கோடீஸ்வரராக இருக்காரு. காரணம் என்ன? அவர் ஆரம்பத்தில் ஒரு பெட்ரோல் பல்கில் அட்டெண்டராக இருந்திருக்காரு சார். அவர் தான் இன்னைக்கு பணக்காரராக இருக்காரு. ஒரு ஹோட்டல் கிளீனராக இருந்த பையன்தான் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய ஹோட்டல் பிரான்ச் நடத்துகிறாரு சார். அதனால படிப்பை கண்டுபிடிச்சதே படிக்காதவன் தான். ஏழை தான் பணக்காரன் ஆக முடியும் சார். இந்த விஷயம் எனக்கு முதல்ல தெரியாம போச்சு. அதாவது பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சவரும் சர்வரா வேலை பண்ணவர் தான் இன்னைக்கு கோடீஸ்வரரா இருக்கு. அருமையா 2 பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கேன். உன்னை இதை விட்டுருப்பேன், உன்னை அங்க விட்டுருப்பேன். அது முடியாம போச்சு. ஏங்க
கையில வெண்ணெய வச்சுட்டு யாராவது நெய்யிக்கு அலைவாங்களா? பொருளாதாரத்திலேயே நோபல் பரிசு பெற்ற அமிர்தாசன் நம்ம கிட்ட இருக்கும்போது நமக்கு என்னங்க கவலை? அவரை கூப்பிட்டு இந்தியாவை வறுமைய போக்கி பொருளாதாரத்துல முன்னேற்றத்துக்கு நல்ல திட்டமா ஒண்ணு போட்டு வாங்குவோங்க. அந்த திட்டத்தை செயல்படுத்த எந்த நாட்டுக்கிட்டையும் கையேந்தி நிக்க வேண்டாங்க. சரியான முறையில வருமான வரி, விற்பனை வரி, சொத்து வரி இதெல்லாத்தையும் வசூலிக்கிறதுக்கு கடுமையான சட்டமா போடணும் சார். வருமான வரி, சொத்து வரி செலுத்தாத அரசியல்வாதிகள், அதிகாரிகளை 5 வருஷம் பிளாக் லிஸ்ட் பண்ணிடணும். அதே மாதிரி வருமான வரி, சொத்து வரி செலுத்தாத நடிகைகளுடைய படத்தை வெளியிடக்கூடாதுன்னு அரசாங்கம் ஸ்டே ஆர்டர் வாங்கிடணும். சபாஷ். சட்டம்னா எல்லாருக்கும் தானே பொருந்தும். நடிகர்கள் மட்டும் நான் வானத்திலிருந்து குதிச்சாங்களா? சட்டம் அவங்களுக்கும் உண்டு. நடிகனும் மனிதன் தான். நடிகர் என்று சொன்னால் எல்லாருமே கெட்டவன் இல்ல. வருமானத்தை, வருமான வரியை முறைப்படியாக செலுத்தக்கூடிய நடிகர்களும் இருக்கிறார்கள், செலுத்தாத நடிகர்களும் இருக்கிறார்கள். அவர் செலுத்தாதவரை பற்றி பேசுகிறார். அது எல்லாருக்குமே பொருந்தும். நீங்க பேசுமா. அப்புறம் கோயில்ல காணிக்கைங்கிற பேர்ல பல லட்சக்கணக்கான பணத்தை கொட்டுற தொழிலதிபர்கள் எல்லாருமே இன்கம் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ் ரிட்டனை காட்டினாதான் காணிக்கை செலுத்த முடியும்னு சொல்லிடணுங்க. இந்த மாதிரி சட்டத்தெல்லாம் இந்த அம்மா சொன்ன எல்லா கடமையிலும் ஓகே சார். இந்த இதுக்கு மட்டும் ஒன்னு எக்ஸ்கியூஸ் கொடுத்துருமா. இல்ல அந்த திருப்பதியில உள்ள உண்டியில வச்சு பல நல்ல காரியம் செய்யறாங்க. சரி, அதுக்கு ஆப்பு வச்சிருக்க மாதிரி தெரியுது அக்கா. அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கமா. இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வந்தாலே போதும் சார். அமிர்தாசன் போட்டு கொடுக்கிற திட்டத்துக்கு தேவையான நிதி நம்ம கிட்டயே இருக்கும். அதே மாதிரி இந்த இளைஞர்கள் தாம் படிச்ச தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு உட்கார கூடாது சார். அதுக்காக இவங்கள போய் மத்தவங்க கிட்ட கை கட்டி நிக்க சொல்லல சார். அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணட்டும். செஞ்சாங்கன்னா இவன மாதிரி இருக்கிற 4 இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கலாம்ல. அப்புறம் இளைஞர்கள் வந்து ஸ்கூல்ல இருந்து கல்லூரில இருந்து வரவங்க குறைஞ்சபட்சம் 2 வருஷமாவது ராணுவத்துல இருக்கணுங்க. அப்படி அவங்களுக்கு அதுல தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாலும் ராணுவ வீரர்களுக்கு அசிஸ்டண்டாவது இருக்கணுங்க. அப்பதாங்க அவங்க நாட்டுக்காக படுற பாடு அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கடமைகளை செஞ்சாலே நம்ம நாடு தலை சிறந்த தன்னிறைவு பெற்ற நாடா மாறிடும். நன்றி.